நம்ம குலோப் ஜாம் செய்யலாம் வாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 குட்டி டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே 2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு. அது கரையட்டும், நல்லா கரையட்டும். கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்சால் மட்டும் போதும். கைஸ், நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. நம்மளுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சால் போதும். வாங்க நம்ம குலோப் ஜாம் மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேக்கெட் குலோப் ஜாம் மாவு எடுத்துக்கலாம். மாவை பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பங்கு மாவில் 1/4 பங்கு தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா போட்டு எடுக்கலாம். அதுதான் மாவு பிசைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம குட்டி குட்டி இது பால்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது பால்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் கைஸ், இவர் குலோப் ஜாமு இவர் சாப்பிட்றாரு. வாங்க நம்ம செய்யலாம். ஹாய் கைஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம குலோப் ஜாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா குலோப் ஜாமும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் பொங்கி வெந்து மேலே வந்துடுச்சு. சூப்பராக, ஒரு கீரல் வெடிப்பு எதுவும் இல்லை. சூப்பராக வந்திருக்கு. நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக தான் வைக்கணும். அப்போ தான் ஹை ஸ்பீடில் வைக்கவே கூடாது. ஸ்லோவாக வச்சோம்னா தான் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் சர்க்கரை தண்ணியில் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான குலோப் ஜாம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா. தேங்க்யூ.